ஹாய் ஹலோ வணக்கம். இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்திற்கு விரைவில் தேதி அறிவிக்கப்படும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வன்னியர் உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் கடந்த 2 வருடங்களாகவே திமுக தரப்பை பாமக மேலிடம் அதிகமாகவே நம்பி வந்தது. அனைத்தையும் முதல்வர் ஸ்டாலின் பார்த்துக்கொள்வார், அதனால் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று பாமக அவசர செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாசும் ஒருமுறை கூறியிருந்தார். அதற்கேற்றவாறு கடந்த 2 வருடங்களாகவே பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசும் சரி, அன்புமணியும் சரி, திமுக மீது எந்த விதமான ஆதங்கத்தையும் அதிருப்தியும் வெளிப்படுத்தாமலே இருந்ததை மற்ற அரசியல் கட்சிகளும் முற்று கவனிக்கவே செய்தன. ஆனால் நெய்வேலி போராட்டத்தில் திமுகவை நேரடியாகவே பாமக அட்டாக் செய்ய துவங்கியது. இதற்கு பிறகு லோக்சபா தேர்தல் தீவிரமாகவும் திமுக மீதான விமர்சனங்களை பாமக கணிசமாகவே குறைத்துவிட்டது. ஒருவேளை திமுகவுடன் பாமக கூட்டணி வைக்கப் போகிறதோ என்ற சந்தேகமும் வலம் வந்தது. இதற்கு பிறகு தன்னுடைய பிறந்த நாளின் போது பாமக தலைவர் அன்புமணி நேரடியாகவே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேல் இந்த சந்திப்பு நீடித்திருந்தது. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, வன்னியர் இடஒதுக்கீடு, சாதி வாரியாக கணக்கெடுப்பு உள்ளிட்ட விவகாரங்களுக்காக முதல்வரை சந்தித்ததாக காரணம் கூறியிருந்தார். அன்புமணி நேரிலேயே முதல்வரை சந்தித்து வலியுறுத்தியும் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பினை திமுக முன்னெடுக்காதது பாமகவுக்கு வருத்தம்தான் என்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை பாமக அள்ளி வீசியிருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு முதல் கஞ்சா விற்பனை, மேகதாது பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பட்டியலிட்டு அதில் திமுக அரசையும் நேரடியாகவே சாடியிருக்கிறார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ்.